நமச்சிவாய வாழ்க, நாதம் தாழ்வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். தேடி கண்டு கொண்டேன் பகுதிக்காக கணேஷ். தலையே நீ வணங்காய், தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே பலிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய். உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் ஆருளரோ. தேடிக் கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடிக் கண்டு கொண்டேன் என்ற திருநாவுக்கரசு நாயனாரின் தேவார திருவாக்கின்படி அகத்தேடலின் முதல் படியே புறத்தேடல். அப்புறத்தேடலில் பழமையான ஆலயங்களை தேடி இன்றைய பயணம் வடிவாம்பிகை உடனுரை தீர்த்தகிரீஸ்வரர் திருக்கோயில் தீர்த்தமலை. இந்த தீர்த்தமலையை தேடி கண்டு கொண்டேன் பகுதியில் போடுற அளவுக்கு தெரியாத கோயில் இல்லை. ஆனாலும் இந்த மலைக்கு போகாதவங்களோ இல்லை இந்த மலையை பற்றி தெரியாதவங்களோ அவசியம் இந்த வீடியோவை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய விருப்பமான ஸ்தலங்களில் நான் அடிக்கடி பயணம் பண்ணுற ஒரு ஸ்தலம் இந்த தீர்த்தமலை. நிறைய அதிசயங்கள் இருக்கு இந்த மலையில, வாங்க பார்க்கலாம். இந்த பல புண்ணிய தீர்த்தங்களை கொண்ட இந்த தீர்த்தமலை தருமபுரி மாவட்டத்தில் திருவண்ணாமலையிலேருந்து அரூர் போகிற வழியில் அரூர்லேருந்து 15வது கிலோமீட்டரில் இருக்குது. இந்த மலையோட அடிவாரத்தில் ஒரு சிவாலயமும் மலைக்கு மேலே ஒரு சிவாலயமும் இருக்குது. இந்த 2 சிவாலயத்துலேயும் சுவாமியோட பேர் வடிவாம்பிகை உடனுரை தீர்த்தகிரீஸ்வரர் தான். முதல்ல நாம் அடிவாரத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு போவோம். இந்த கோயில் பாண்டிய மன்னர்களாலும் சோழ மன்னர்களாலும் பல பகுதிகளாக நேர்த்தியான ஆகமத்தோடு கட்டப்பட்டது. இந்த கோயில் ராஜேந்திர சோழனோட விருப்பமான கோயில்னு வரலாறு சொல்லுது. இங்க இருக்க மூலவர் சுயம்பா உருவானவர். பிரபலமான கோயில்களில் இருக்க அத்தனை விசேஷங்களும் இங்கேயும் உண்டு. இது இந்த கோயிலோட ஸ்தல விருட்சம் பவழமல்லி. அடுத்து நாம மலை மேல இருக்க தீர்த்தகிரீஸ்வரரையும் அங்க இருக்க தீர்த்தங்களையும் போய் பார்ப்போம். இப்ப நீங்க பார்க்கறது மலையோட அடிவாரம். இது இந்த கோயில்லேருந்து ரொம்ப தூரம் கிடையாது. மலை அடிவாரம் வரைக்குமே கார்லையும் 2 வீலர்லையும் போகலாம். அடிவாரம் வரைக்குமே ரோடு வசதியும் இருக்கு. இந்த அடிவாரத்தில் சடை சுவாமிகளோட ஜீவசமாதியும் இருக்கு. அவரையும் சேவிச்சுட்டு நம்ம மலை ஏற ஆரம்பிக்கலாம். இந்த மலையில் ஏறுறதுக்கு நார்மலாக இருக்கிறவங்க ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷத்துக்குள்ளேயும், கொஞ்சம் வயசானவங்க ஒரு 1 மணி நேரமும் ஆகலாம். சிரமமான மலைப்பாதையோ இங்கே வெயிலோ கிடையாது. அழகாக செதுக்கப்பட்ட படியோட ரெண்டு பக்கமும் பச்சை பசேல்னு மரம் சூழ்ந்து
மலை ஏறுறதே தெரியாமல் வந்துடலாம். இந்த மண்டபத்தில் நாம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். பொதுவாக மலை ஏற்றும் போது எங்கேயும் உட்காராமல் போனோம்னா கஷ்டம் இல்லாமல் சீக்கிரம் வந்துடலாம். உட்காந்து வந்தோம்னா அசதியாக தான் ஆகும். இங்கேருந்து கொஞ்சம் தூரம்தான் கோயில்கிட்ட வந்துட்டோம். நம்ம இப்போது நம்ம மேலே இருக்க வடிவாம்பிகை உடனுறை தீர்த்தகிரீஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டோம். சுவாமியும் அம்பாளையும் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற இந்த மலைக்கு இந்த பெயர் வர காரணமான சிறப்பான புண்ணிய தீர்த்தங்களை பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த மலையை சுற்றி 12 தீர்த்தங்கள் இருக்குது. இதில் 5 தீர்த்தம் இந்த கோயில் உள்ளேயே இருக்குது. அகஸ்திய தீர்த்தம், அக்னி தீர்த்தம், ராமர் தீர்த்தம், கௌரி தீர்த்தம், குமார தீர்த்தம். இந்த 5 தீர்த்தமும் இந்த கோயிலுக்கு பின்னாடியே இருக்குது. இது இல்லாமல் இந்த மலையோட ஒவ்வொரு பகுதியிலையும் வருண தீர்த்தம், வாயு தீர்த்தம், இந்திர தீர்த்தம், யம தீர்த்தம், வசிஷ்ட தீர்த்தம், அனுமன் தீர்த்தம்னு 7 தீர்த்தங்கள் மலையில் ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்குது. இந்த மலையே ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு தீர்த்தமும் ஒரு சிறப்புடையது. இதை நாம் நம்பிக்கையோட பயன்படுத்தினா அனைத்து நோய்களும் குணமாகும்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற ஒவ்வொரு தீர்த்தங்களையும் பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது அகத்தியர் தீர்த்தம். இது இந்த கோயிலுடைய தென்மேற்கு மூலையில் இருக்குது. இந்த தீர்த்தம் குடல் மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களை தீர்க்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது அக்னி தீர்த்தம். இந்த அக்னி தீர்த்தம் சின்ன குகை போன்ற ஒரு அமைப்புக்குள்ளே இருக்குது. இதுக்குள்ளே இறங்கி நாம் ஒரு பாட்டில்லையோ ஜக்குலையோ பிடிக்கலாம். இந்த அக்னி தீர்த்தம் சரும நோய் தீர்க்கும்னு சொல்கிறாங்க. இந்த அக்னி தீர்த்தத்துக்கு பின்னாடியே இருக்குது கௌரி தீர்த்தம், குமார தீர்த்தம், ராம தீர்த்தம். இது 3மே ஒரே இடத்துல இருக்குது. தீர்த்தமோ குமார தீர்த்தமோ நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டம்னு சொல்கிறாங்க. இதுக்கு பக்கத்திலே இருக்குது ராமர் தீர்த்தம். இந்த ராம தீர்த்தம் ராமாயண காலத்தில் ராமன் ராவணனை கொன்னதால் பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கிக்கிறதுக்காக அம்பு எய்தி இந்த தீர்த்தத்தை உண்டு பண்ணிக்கிட்டாரு. இந்த ராம தீர்த்தம் சகல தோஷங்களையும் போக்கும். இங்கே இருக்க தீர்த்தங்கள்லாம் எவ்வளவு வறட்சியிலையும் நீர்வரத்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி எவ்வளவு மழை பெஞ்சாலும் வெள்ளம் வந்தாலும் இங்கே இருக்கிற தீர்த்தங்களுடைய நீர்வரத்தோட அளவு மாறாமல் ஒரே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சக்தி வாய்ந்த சாநித்தியம் உள்ள மலைகளில் உலக நன்மைக்காகவும் உலகத்தோட உயிர்களோட நன்மைக்காகவும் சித்தர்கள் உருவமாவோ உருவமாவோ ஏதோ ஒரு இடத்துல நிஷ்டையில் தான் இருப்பாங்க. நாம் இவங்களோட குகையை தேடி போகிறோன்னு சொல்லிட்டு இவங்கள போய் நாம் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. சித்தர்களை வெளிப்புறத்தில் தேடுறதை விட உண்மையான பக்தியோட அவங்கள பிரார்த்தனை பண்ணோம்னா நாம் இருக்கிற இடத்துக்கே வந்து நமக்கு ஏதோ ஒரு ரூபத்தில்
நமக்கு அருள் புரிவாங்க இந்த சித்தர்கள். இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான். இந்த கருத்தை நீங்கள் ஆமோதிச்சாலும் இல்லை முரண்பட்டாலும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு பழமையான ஸ்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.